வணக்கம். அர்ஜுன் சம்பத், தலைவர், இந்து மக்கள் கட்சி. பாரத நாடு முழுவதும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் TCS, இது பாரத நாட்டில் ஒரு மிகப்பெரிய பெருமைமிகு நிறுவனம். டாடா கன்சல்டிங் சர்வீஸ் நாசிக் நகரத்தில் அந்த TCSலே பணியாற்றுகின்ற இந்த கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் ஊழியர்கள், அவர்கள் மத்தியிலே லவ் ஜிகாத் நடைபெற்றதாகவும், இந்து பெண்கள் குறிவைக்கப்பட்டு காதல் வலையில் வீழ்த்தப்பட்டு அவர்களை மதமாற்றம் செய்ய முயற்சித்ததாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாடே மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏற்கனவே இத்தகைய மதமாற்ற நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாசிக்ல நடந்த சம்பவம் அவ்வளவு சாதாரணமா நம்ம விட முடியாது. அதுவும் TCS நிறுவனத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 8 பேர் மேல FIR போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னன்னா, நாசிக் நகரத்துல இந்த TCS கம்பெனியில 2000க்கும் மேற்பட்ட ஸ்டாஃப்ஸ் வேலை செய்யறாங்க. அதுல ஒருத்தர், அந்த ஒரு இஸ்லாமியர்கள், அவர் ஒரு ஹிந்து பெண்ணை காதல் வலையில வீழ்த்தி அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க திருமணம் ஏற்கனவே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டியிருக்கிறார். அதை அங்க HR, இப்ப அவங்க HR இல்லன்னு மறுக்கிறாங்க. நீட்டா கான் அப்படிங்கிற அந்த பெண்மணி கிட்ட பல முறையும் இந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த போது அவங்க கண்டுக்கல. இது மாதிரி பல சம்பவங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பெண் தைரியமாக போய் காவல்துறையில முறையிட்டு இருக்கிறார். காவல்துறையும் உடனடியாக இதுல நடவடிக்கை எடுக்காம உளவுத்துறை மூலமாக தகவல்களை சேகரிப்பதற்காக பெண் போலீசார் அவங்கள அந்த நிறுவனத்துல இந்த தூய்மை பணியாளர்களை வேலைக்கு சேர்த்து தொடர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் கண்காணிச்சு, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த தகவல்கள், அவங்க அந்த உள்ள எடுத்து கொடுத்த அந்த தடயங்கள், இதன் மூலமாகத்தான் இன்னைக்கு 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த நீட்டா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப அவங்க HR இல்லங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கர்ப்பமா இருக்கேன், நான் தலைமறைவா இல்ல அப்படின்னு அவங்களும் நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. ஆக மொத்தம் அங்க இஸ்லாமிய மதம் சார்ந்தவர்கள் அவங்க ஹிந்து பெண்கள் மேல, அல்லது இஸ்லாமிய மதம் சார்ந்த பெண்கள் இந்து ஆண்கள் மேல காதல் வலையில வீழ்த்தி அங்கே மதமாற்ற முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் அந்த பெண் கொடுத்திருக்கிற வாக்குமூலத்துல தான் மாட்டிறைச்சி உண்ண வைக்கப்பட்டதாகவும், தன்னை முஸ்லீம் உடை அணியும்படி வற்புறுத்தியதாகவும், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் விசாரணையில் இருக்குது. அவங்க தரப்புல அவங்க மறுக்கிறாங்க. உண்மையிலேயே TCS பாராட்டணும். அந்த நிர்வாகம் முழு விசாரணைக்கும் காவல்துறையோடு முழுமையாக ஒத்துழைக்கிறார்கள். இதன் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 8க்கும் மேல முதல் தகவல் அறிக்கை பதிவாகி இருக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் லவ் ஜிகாத் அப்படின்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு இருந்தாங்க. லேண்ட் ஜிகாத் அப்படி சொல்லுவோம். நம்முடைய ஹிந்து நிலங்களை, கோயில் நிலங்களை அவங்க அதிக விலை கொடுத்து வாங்கி, அப்படி லேண்ட் ஜிகாத். அதே மாதிரி ஹலால் பொருளாதாரம், இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டில் நம்முடைய ஹிந்துக்கள் தொடர்பான அடையாளங்களை அழிப்பது, இந்துக்களை அதிக அளவில் மதமாற்றத்திலே ஈடுபடுத்தி இந்த நாட்டை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றுவது, இதுக்குன்னு ஒரு டீம், சில குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா நம்முடைய வேண்டுகோள். இன்னைக்கு நான் நேரடியாகவே இங்கே கோவையில் இருக்கக்கூடிய KPR பில்டிங் டாடா கன்சல்டிங் சர்வீஸுக்கு வந்தேன். இங்க 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. இங்க இருக்கிற HR எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இங்க அந்த மாதிரியான சம்பவம் எதுவும் இல்ல. அது தொடர்ந்து நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இப்ப நிறைய அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாடா ஊழியர்களுக்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ. நாங்க ஒன்னும் பொய் சொல்லல. லவ் ஜிகாத் நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். லவ் ஜிகாத் தொடர்பான குற்றத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் லவ் ஜிகாத் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்திலும் லவ் ஜிகாத் தடை செய்யப்பட வேண்டும். குறிப்பாக கோவையில, உலகத்துக்கே தெரியும், கோயம்புத்தூர்ல பிரபல ஜவுளி நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய மகளை காதல் வலையில வீழ்த்தி அவங்கள முஸ்லீமா மாத்தி, அதுக்கப்புறம் இன்றளவிலும் அந்த மொத்த ஜவுளி நிறுவனத்தையும் அவங்க அது என்னுடைய பேர்ல மாத்தி வைக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது பிசினஸ் ஜிகாத். அதனால கோயம்புத்தூர்ல ஏற்கனவே லவ் ஜிகாத் நடவடிக்கைகள்லாம் நாங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயத்துல மத்திய மாநில அரசுகள், உளவுத்துறை அமைப்புகள் விழிப்புணர்வோடு இருந்து கண்காணிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன்.